அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த பங்குனி உத்திரத்துடைய பதிவு. வாழ்க்கையில் என்ன கஷ்டமாக இருந்தாலும், நமக்கு எந்த காரியம் நடக்கிறதாக இருந்தாலும், என்ன வரம் வேண்டி நீங்கள் கேட்டாலுமே நமக்கு உடனுக்குடனே தரக்கூடிய கலியுகத்துடைய கண்கண்ட தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தாங்க. முருகனுக்கு உகந்த இந்த பங்குனி உத்திரம் நாளன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ இந்த ஒரு விசேஷமான தெய்வ வழிபாட்டை மட்டும் கோவில்லையோ வீட்லேயோ நம்ம தீபத்தை ஏற்றி, அதுவும் சூக்ஷ்மமான இந்த ஒரு மணி நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்முடைய வேண்டுதல்களை முருகப்பெருமான் கிட்ட கேட்குறப்ப நிச்சயமாக நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் நடந்தே தீருங்கிறது தான் ஐதீகம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீப வழிபாடும் அதற்கான ஒரு நேரத்துடைய பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கூடுதலாக நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே நம்ம பிறக்கிறப்போ ஒரு தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் எழுதி வச்சிருப்பார் பார்த்தீங்களா. நிறைய பேர் சொல்லுவோம், நம்ம என்னப்பா இது தலையெழுத்து இவ்வளோ மோசமாக இருக்கே, நாளுக்கு நாள் எப்போ பார்த்தாலும் இப்படி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு. இந்த தலையெழுத்து அழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரப்பர் எரேசர் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம சும்மா ஜோக்காக பேசியிருப்போம். ஆனால் உண்மையாகவே நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதமான முருகனுடைய ஒரு 4 வரி மந்திரம் இருக்குது. நாளைய தினம் நம்ம நீங்கள் விரதங்கள் இருந்தாலும் சரி, விரதங்கள் இல்லைனாலும் சரி, இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செஞ்சு முருகன் முன்னாடி இந்த 4 வரி மந்திரத்தை நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் மற்ற எந்த விரதத்துக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த ஒரு பங்குனி விரத நாளைக்கு இருக்குது. ஏன்னா எல்லா தெய்வங்களையுமே வழிபடுவதற்கு ஏற்ற நாள் இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு. நமக்கு இது கல்யாண வரம் தரக்கூடிய விரதம் மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ஆசையோ, என்ன விருப்பங்கள் நடக்கணுமோ, முருகன்கிட்ட இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை தாராளமாக பங்குனி உத்திரம் நாளன்னைக்கு நம்ம விரதம் இருந்து நம்ம வழிபாடு பண்ணி கோரிக்கைகள் வைக்கலாம். நம்முடைய சேனலில் கூட ஒரே ஒரு நாள் மட்டும் எடுக்கக்கூடிய சிம்பிளாக எடுக்கக்கூடிய அந்த விரத முறை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். ஒரு நாள் முழுக்க விரதங்கள் இருக்க முடியாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு நேரமாச்சும் முருகனை வேண்டி நம்ம விரதம் இருந்து வழிபட்டு நம்மளை வருத்தி முருகன்கிட்ட கேட்குறப்ப கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நமக்கு வெற்றி கிடைக்கும். நமக்கு அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ளே நம்ம நல்லபடியாக வாழ்க்கையில் செட்டில் ஆகி நம்மளை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வைப்பாருங்கிற ஒரு ஐதீகம். ஏன்னா உத்திரம் அப்படின்னாலே மேல்கூரை தான். அதனால் நம்ம மற்றவங்க அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரமானது நிச்சயமாக உயரும். எவ்வளவோ இந்த வருஷம் நீங்கள் இப்படி கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் இந்த வருஷம் மட்டும் பங்குனி உத்திரத்துடைய வழிபாடுகள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த வருஷம் நிச்சயமாக நல்லபடியான ஒரு டெவலப்மெண்ட்ஸு, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்திருக்கிறது, ஒரு படியாச்சும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக ஏறி இருப்போம். இது பலருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவபூர்வமான உண்மை. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நாள் தாங்க இந்த பங்குனி உத்திரம். நாளைக்கு நம்ம ஏற்றப்போகின்ற அற்புதமான தீப வழிபாடு. இந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் படத்துக்கோ இல்லை முருகனுடைய சிலைக்கோ நாளைக்கு நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, வாழை இலை இல்லாட்டி பித்தளை தட்டு, இந்த தாம்பாளம் இது மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஷட்கோண கோலம், ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே ஷட்கோண கோலம் நம்ம போட்டு, அப்படி ஷட்கோண கோலம் எங்களுக்கு போட தெரியாது, வரைய தெரியாது அப்படிங்கிறவங்க சின்னதான ஸ்டார் கோலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டார் கோலத்தில் சார வன பாபா அப்படின்னு எழுதிட்டு 6 வெற்றிலைகள் நீங்கள் வச்சுட்டு, ஒன்று நீங்கள் நடுவில் ஒரே ஒரு விளக்கு வைக்கலாம், இல்லாட்டி 6 முகனுக்கு நாளைக்கு 6 தீபங்கள் நம்ம ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்கும். ரொம்ப ஒரு எளிமையான தீப வழிபாட்டு முறை தான். ஆனால் அந்த தீபத்தில் நம்ம விளக்கில் எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்றுறது விசேஷம். அப்படி அந்த தீபம் நம்ம ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் ஜவ்வாது பொடி, எப்பயுமே இது மாதிரி பூஜை நம்ம விளக்கு விசேஷமாக ஏற்றுறப்ப ஜவ்வாது பொடி மட்டும் ஒவ்வொரு சொட்டு நீங்கள் எல்லா தீபத்திலையும் இந்த 6 விளக்குலையும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த இடமே அப்படியே தெய்வீக மனமாக ஒரு கோவிலுக்குள்ளே நுழைஞ்சால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்முடைய
நம்முடைய பூஜை அறை இருக்கும் அந்த ஜவ்வாதுவுடைய வாசத்துக்கு அனைத்து தெய்வங்களும் கண்டிப்பாக வசியமாகுங்கிற ஒரு சூக்ஷ்மமும் இருக்குது. அதனால் மறக்காமல் சின்னதான ஒரு பூஜைக்கான ஒரு பாட்டில் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். அப்படி இல்லைம்மா அப்படிங்கிறவங்க நிச்சயமாக ஒரு 20 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 40 ரூபாய்க்குள்ளே இருக்கும். இதை நீங்கள் கடையில் மட்டும் வாங்கி வச்சிங்கன்னா இது மாதிரியான விசேஷமான தினங்களில் நம்ம தீபம் ஏற்றுறப்ப ஒவ்வொரு பிஞ்ச் போட்டாலே போதுங்க. கண்டிப்பாக நல்லபடியான ஒரு சுபிக்ஷம் நம்முடைய வீட்டில் என்றைக்குமே நிலச்சி நிற்கும். இந்த தீபத்தை நம்ம எந்த நேரம் தீப வழிபாடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்திருக்கக்கூடிய குரு ஹோரை நமக்கு காலையில் 9 to 10 மணி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி மாலை நேரம் 4 to 5 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் உத்திர நட்சத்திரமானது சாயங்காலம் 4:30 மணியோட முடியுது. அதனால் உத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்றுறதுங்கிறது விசேஷம். இப்போ காலையில் 9 to 10 நீங்கள் தாராளமாக அந்த 1 மணி நேரத்தில் ஏற்றலாம். முடியாதவங்க நம்ம 4:30 மணிக்குள்ளே நீங்கள் இந்த தீப வழிபாட்டை நம்ம செஞ்சுறது விசேஷம். ஏன்னா குரு பகவான் தான் நமக்கான எல்லா சுப விஷயங்களையும் நமக்கு நடத்தி தரக்கூடிய அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு கடவுள். அப்படிப்பட்ட குரு ஹோரையில் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய பங்குனி உத்திரத்தில் நம்ம தீபம் ஏற்றி முருகப்பெருமானை ஆத்மார்த்தமாக நம்முடைய குருவாக நினச்சி நம்ம வணங்கி கேட்குறப்ப கண்டிப்பாக குடும்பத்தில் தடைப்பட்ட எல்லா சுப காரியங்கள், நல்ல விஷயங்கள், தொழில், வேலை, முன்னேற்றம், படிப்பு, வேறவன் திருமணம், குழந்தை பிறப்பு, அப்படி எதிலெல்லாம் உங்களுக்கு தடைகள் இருக்கோ, எந்த சுபகாரிய விஷயத்தில் நமக்கு தடைகள் இருக்கோ அந்த எல்லா நல்ல நல்ல காரியத்தையுமே இந்த ஹோரையில் ஏற்றக்கூடிய இந்த தீப வழிபாடானது கண்டிப்பாக நமக்கு நல்லபடியாக நடத்தி தரும். அதாவது இப்போ சப்போஸ் அந்த நேரத்தை நம்ம தவற விட்டுட்டா கூட நமக்கு சாயங்காலம் அந்த உத்திரம் நட்சத்திரத்துக்கு உள்ள ஒரு 4:30 மணிக்குள்ளே இந்த வழிபாடுகளை நம்ம செய்யலாம். சனி ஹோரையை மட்டும் நம்ம தவிர்ப்பது நல்லது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நிச்சயமாக எளிமையான இந்த தீப வழிபாட்டை கண்டிப்பாக குரு ஹோரையில் நீங்கள் நாளைக்கு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் கைமேல் பலன் கொடுக்கும். இதோடு கூட நம்ம சொல்லக்கூடிய நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த 4 வரி மந்திரம். இந்த மந்திரமானது நமக்கு நம்முடைய பிறப்பிலே ஒருத்தருக்கு கஷ்டப்படணும், தலையெழுத்து ரொம்ப மோசமாக விதியை எழுதியிருந்தால் கூட இந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி முருகப்பெருமானுடைய இந்த பாடலுக்கு இருக்குங்க. கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதரே நமக்கு கொடுத்த அற்புதமான பாடல். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடம்பின், மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன், வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன், கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. இந்த பாடலை நாளைக்கு மறக்காமல் குறைந்தது ஒரு 6 முறை, முடியுங்கிறவங்க 27 முறை நீங்கள் தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஆனால் நாளையிலிருந்து இந்த ஒரு பாடலை முருகனை வேண்டி நீங்கள் படிக்க ஆரம்பித்து பாருங்கள். எவ்வளவு ஒரு மோசமான கஷ்டங்களும் சரி, மோசமான தலையெழுத்தும் விதியும் நிச்சயமாக இந்த ஒரு பாடல் மூலமாக நமக்கு முருகப்பெருமான் மாற்றி தருவார். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பங்குனி உத்திரனால் இந்த தீப வழிபாட்டையும் இந்த மந்திரத்தையும் மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு எதிர்பாராத அளவுக்கு நல்ல நல்ல மாற்றத்தோடு முருகன் நம்மளை வாழ வைப்பார். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடித்த முருகனுடைய நாமத்தை, மந்திரத்தை பதிவிடுங்க. முருகனருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நமக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.